55வது வார்டு கவுன்சிலர் எங்க ஆயாமா எப்படியாவது நீங்க தான் டாக்டரை காப்பாத்தணும். டீலாம் குடிக்க வேணாம், 10 நிமிஷம் டீ குடிச்சிட்டு வாங்க, அதுக்கு குடிச்சிட்டு கூப்பிடுறேன். ஆயா ஆரோக்கியமாக இருக்கிறார், அது மட்டும் இல்ல ஆயா ஆக்கி விளையாடி கொண்டு இருக்கிறார். ஆக இப்ப பாத்தீங்கன்னா பல திடுக்கிடும் தகவல்கள் நம்மளுக்கு வெளியே வந்திருக்கு. அப்படியே பில்லு கீழே பாருங்க. டாக்டர் 1.25 கோடி போட்டிருக்கீங்க. ஆயாமா சாப்பிட்டு தான் போட்டேன். அப்படின்னா டாக்டர் சாப்பிட்டாங்க. ஆயம்மா, குமாரு, சேகரு, ரவி எங்கடா போனீங்க? 55 நாத்துக்கிறேன்டா. கார்டு எனக்கு கொடுத்துருக்கு தலைவரே. ஏய் இரா இரா தபர் பணால பாரு உண்டு, டைட்டில் பாரு உண்டு, மைசூர் பாரு உண்டு. டாக்டர் 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 55வது வார்டு கவுன்சிலர் எங்க ஆயாமா எப்படியாவது நீங்க தான் டாக்டரை காப்பாத்தணும். சின்ன வயசு டாக்டர். டீலாம் குடிக்க வேணாம், 10 நிமிஷம் டீ குடிச்சிட்டு வாங்க, அதுக்கு குடிச்சிட்டு கூப்பிடுறேன். டாக்டர் புரியுங்க டாக்டர், தூக்க முடியல. 55வது வார்டு கவுன்சிலர் ஆயம்மாவை 85வது வயதில் உடல்நலம் குறைவு காரணமாக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்துள்ளனர். மேலும் தகவலுக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். வாட்டக்கருவாடு சேனலுக்காக ஒளிப்பதிவாளர் ஜோவினுடன் ஹரி. ஆயம்மா 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 அம்மனுக்கு டாடா சொல்லிட்டு வாயம்மா 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 ரேஷன்ல போடுவாங்க பாமாயிலே, ரேஷன்ல போடுவாங்க பாமாயிலே, ஆயாக்கு இருக்குது நீண்டாயிலே, ஆயாக்கு இருக்குது நீண்டாயிலே, ரேஷன்ல போடுவாங்க பாமாயிலே, ரேஷன்ல போடுவாங்க பாமாயிலே, ஆயாக்கு இருக்குது நீண்டாயிலே, ஆயாக்கு இருக்குது நீண்டாயிலே. ஓகே, ஒரு நிமிஷம் அனிதா. 55வது வார்டு கவுன்சிலர் ஆயம்மா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 5 நாட்கள் ஆகும். இந்த நிலையில் மருத்துவர்களிடமிருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. அதில் தீவிர சிகிச்சை பிரிவில் ஆயம்மா தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. 55வது வார்டு கவுன்சிலர் ஆயம்மாவை 55 தூக்க முடியுமா? தைரியம் தான் தாண்டி தூடா 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 தாண்டி தூடா பாருங்க தூடா தூடா. ஆயம்மா, குமாரு, சேகரு, ரவி எங்கடா போனீங்க? ஒரு வேலை ஓரா பேசிட்டோமோ? 55வது வார்டு கவுன்சிலர் ஆயம்மாவை சற்று முன் சந்தித்த அவர்களின் தொண்டர்களிடம் அவரை பற்றி விசாரிப்போம். சொல்லுங்க சார், இப்போ நீங்கள் அவங்கள பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஸோ என்ன நிலவரத்தில் இருக்காங்க அவங்க? ஆயா ஆரோக்கியமாக இருக்கிறார், அது மட்டும் இல்ல ஆயா ஆக்கி விளையாடி கொண்டு இருக்கிறார். கேக்கை கேட்டே வாங்கி சாப்பிட்டார் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். ஜூஸை அவர்களே பிழிந்து குடித்தார். ஆகையால் ஆயம்மா ஆரோக்கியமா இருக்கார் என்று இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இப்ப பாத்தீங்கன்னா பல திடுக்கிடும் தகவல்கள் நம்மளுக்கு வெளியே வந்திருக்கு. ஆயம்மா ஆரோக்கியமா இருக்காங்க. சோ ஒளிப்பதிவாளர் ஜோவினுடன் ஹரி. தொண்டர்களே அமைதியாக இருங்கள், யாரும் வன்முறையில் கையில் எடுக்க வேண்டாம், புரிகிறதா? ஆயம்மாக்கு ஒன்றும் ஆகாது. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க? ஆளே இல்ல. ஹலோ, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? எம் மக்கள், எது மரணம்? ஆயாவை யாரும் அசைக்க முடியாது. இந்த இடத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். சரி 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 ரைட். சாப்பிடலையா நீங்க? மாத்திரை எழுதி தரேன், 3 வேளை சாப்பிடணும். பார்த்துக்குங்க. 55வது வார்டு கவுன்சிலர் ஆயம்மா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 25 நாட்கள் ஆகும். இந்த நிலையில் மருத்துவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் தீவிர சிகிச்சை பிரிவில் ஆயம்மா தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. வாட்டக்கருவாடு சேனலுக்காக ஒளிப்பதிவாளர் ஜோவினுடன் ஹரி. ஆயம்மா போயிட்டாங்க. என்கிட்ட சொல்ல வீட்டுக்கு போயிட்டாங்க டாக்டர். வீட்டுக்கு போலங்க, விட்டுட்டே போயிட்டாங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? சாரி, எங்களால் ஆயம்மாவை காப்பாற்ற முடியல. திருப்பி சொல்லுங்க. முடியல காப்பாற்ற எங்களால் ஆயம்மாவை. அதுல டாக்டர் புரியுற மாதிரி சொல்லுங்க. எவ்வளோ ட்ரை பண்ணியும் ஆயம்மா இறந்து போயிட்டாங்க. 52 தலைவரே, 62
55 நான் எடுத்துக்கிறேன்டா. கார்டு எனக்கு கொடுத்துருக்கு தலைவரே. ஏய் இரா இரா இரா. ஏய் 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 இரா 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 இரா. ஏய் இருங்கடா. தபர். பணல பாரு உண்டு. டைட்டில் பாரு உண்டு. மைசூர் பாரு உண்டு. யோ சீ நிறுத்துங்க. முதல்ல இந்த பில்லை கட்டு பாடி எடுங்க, அப்புறம் போய் மற்றதெல்லாம் எடுங்க. டாக்டர் பரவாயில்ல டாக்டர், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்னா கூட 60 நாளைக்கு 60,000 ரூபாய் பார்த்தேன். ஆனால் நீங்கள் 10,000 தான் போட்டுருக்கீங்க. பரவாயில்ல டாக்டர். அப்படியே இந்த பில்லுக்கு கீழே பாருங்க. நான் டாக்டர் 1.25 கோடி போட்டிருக்கீங்க. எதுக்கு டாக்டர் 1.25 கோடி? ஆயம்மா சாப்பிட்ட சாப்பாடோட செலவு. டாக்டர் ஆயம்மா அட்மிட் பண்ணதுக்கு போட்டீங்களா இல்லை அட்டெண்டர் சாப்பிட்டதுக்கு போட்டீங்களா? ஆயம்மா சாப்பிட்டு தான் போட்டேன். அப்படின்னா டாக்டர் சாப்பிட்டாங்க. ஆயம்மா 3 வேளையும் வெறும் இட்லி மட்டும் தான் சாப்பிட்டாங்க. நல்ல வேலை சட்னி சேர்த்து சாப்பிடல. சாப்பிட்டுருந்தா அதுக்கு ஒரு 50 லட்சம் போட்டிருப்பேன். பல வேலைன்னு பேசாம பில்லை கட்டு பாடி எடுத்துட்டு போங்க. வாங்க டாக்டர், பாடி நீங்களே வச்சுங்க. 55வது வார்டு கவுன்சிலர் ஆயம்மா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 85 நாட்கள் ஆகும் இந்த நிலையில் மருத்துவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் தீவிர சிகிச்சை பிரிவில் ஆயம்மா தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. வாட்டகர்வோட சேனலுக்காக ஒளிப்பதிவாளர் ஜோவினுடன் ஹரி. ஏன்னா ஆயம்மா போய் 60 நாள் ஆகுது, இன்னும் கூட அறிக்கை விட்டு போகலாம். ஆயம்மா எங்க நிகழ்ச்சி பிடித்திருந்தால் எங்க வாட்டகர்வர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அழுத்துங்க. அழுத்துங்க.